ஆண்டவரே, சிலுவையில் இருக்கக்கூடிய 6வது வார்த்தை நாமமாயிருக்கிறேன். உங்களுடைய வார்த்தைகளை கேட்க வேண்டிய நாதத்தை எங்களுக்கு தரும்படியாச்சு. மான்கள் நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல நாத்துவா உண்மையை நோக்கி வாஞ்சித்து கதறுங்கள். நாங்கள் தாகமுள்ளவர்களாக, மற்றவர் மேல் இரக்கமுள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு தாகத்தை தீர்க்க முடியாச்சு. தாகத்தை இருக்கிறவர், ஜீவ தண்ணீரை கொடுக்கிறவர், ஜீவன் நாளிலே இந்த வாழ்க்கையிலாக வெளிவரத்திற்கு உதவி செய்கிறார். சபை மக்களை ஆசீர்வதியும். கிறிஸ்து இயேசுவின் வழியாக சார்ந்து கொள்ளுங்கள். 5வது வார்த்தை சின்ன ஒரு வார்த்தை, தாகமா. தாகமா இருக்கிறேன். நானும் தண்ணி அடிச்சு தான் பேசுறேன். மற்றவர்கள் கூட சொன்னாங்க, எங்க ஃபாதர் தண்ணி அடிச்சு தான் பேசுவார் சொல்லுவாங்க. தண்ணி அடிச்சு தான் ஒன்றா வாங்கி தரும். அப்ப நாங்கள் கிறிஸ்துக்குள்ளாக இருக்கும்போது அவர் எங்களுடைய தாகத்தை தீருமையா, அபிஷேகத்தை தீருமையா பாடல் இருக்கிறது. தாகத்தை தீருமையா, அபிஷேகத்தை தாருமையா. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? எங்களுக்கு ஒரு தாகம் இருக்கும். தாகம்னா வாஞ்ச. ஆலயத்துக்கு வாரத்துக்கு ஒரு வாஞ்ச, ஒரு தாகம். மற்றவர்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு தாகம். ஆண்டவரோடு பேசுறதுக்கு ஒரு தாகம். தாகம் இல்லாட்டி ஒன்றுமே செய்ய முடியாது. ஆதியிலே ஆறுகளையும் ஏரிகளையும் குளங்களையும் படைத்த ஆண்டவராகிய தேவன் இந்த இடத்துல தாகமாகிறேன் சொன்னார். 2வதாக, கானாவூரிலே திராட்சரசத்தை, தண்ணீரை திராட்சரசமா மாற்றியது உனக்கு என்ன செய்யறாரு? தாகமாயிருக்கிறேன் என்று சொல்கிறார். மாறாவின் கசப்பை மாற்றிய தேவன். மாறாவின் கசப் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். என்னை விசுவாசித்தா என்றார், என்னை நம்புவேன் என்றார், கசப்பு இனிமையாக மாறும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கடைசி தண்ணி எங்க குடிச்சிருப்பாரு? யோசிச்சு கடைசி தண்ணீர் எங்க குடிச்சிருப்பாரு? இங்க போறது நேற்றுனா மேல் வீட்டுல ஏதாவது குடிச்சிருப்பாரு, அவ்வளவுதான். அதுக்கு பிறகு ஆனா நாங்க வேதத்துல ஏசி எங்கேயாவது போயிட்டு தாகத்துக்கு தண்ணி தான் கேட்டாரா? யாரும் எங்கேயும் போய் கேட்டாரு போல, சமாளிக்க ஆசிக்கிறேன்னா குடிச்சாரா? அங்கதான் குடிக்கல, தாகத்துக்கு கேட்டார். சரியா? எனக்கு பைபிள்ல தெரியல எங்கேயாவது போய் தாகம் வச்சு தண்ணி கொடுத்தாங்க, நம்ம கேட்கணும் தண்ணி. அப்ப தாகத்தை தீர்க்கிறவர் அவர். தாகத்தை தீர்த்து வைப்பதற்காக, மனுஷனுடைய தாகத்தை தீர்த்து பரதீசை காட்டுவதற்காக தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்குள்ள அனுப்பினார். அவர் பாருங்க, கொல்கதா மலையில, கொல்கதா மலை கபாலஸ்தலம். கபாலம் என்றால் என்ன? மண்டங்கள். கபாலம் போச்சுன்னா அவ்வளவுதான். மண்டை ஓட்டு மலை கபாலஸ்தலம். கொல்கதா மலை கபாலஸ்தலம். அடித்து கொடுக்கும் வெயிலிலே 8 இன்ச்சு ஆணிகள். எத்தனை காயம்? மெயின் காயம் எத்தனைங்க? ஓம் ஸ்ரீ பஞ்சாங்காய நாய நமக. 5 காயம் ஏற்றவரே நான் உண்மை போற்றுகிறேன். யாருக்குமே 5 காயம் வந்துச்சு. ஓம் ஸ்ரீ கன்னிஷ்டியாகி நமக. கன்னியின் வயிற்றில் பிறந்தவரே நான் உண்மை போற்றுகிறேன். சரிங்களா? 5 காயம். எங்க 5 காயங்க? இந்த கையில 1, இந்த கையில 1, காலில் 1, தலையில 1, 4, 5, இன்னொன்று 5 காயம். சரியா? எமக்காக 5 காயத்தை ஏற்றவர், என்னுடைய பாவங்களுக்காக 5 காயத்தை ஏற்றவர் ஆணிகளால் அடிக்கப்பட்டார். அங்க பார சிலுவை என்று வேதம் கூறுகிறது. ஏசுப்பட்ட சிலுவையில பார சிலுவை, அவமானத்தின் சின்னம். அதை தூக்கி கொண்டு அடித்து வாராறு ரோட்டில். அந்த காலத்துல 2 பக்கம் ஆக்களுக்கு காய் துப்புவானா, தூசணத்துல ஏசுவான். வீராப்பு பண்ணினியே, இந்த நிலவை அவனுக்கு வந்துருச்சு, என் தேவனுடைய குமாரன் அதிகதுன்னு சொன்னீங்க, சிலுவையை தூக்கிட்டு பார்ப்போம். என்ன ஏசியப்பா அவர் எப்படி இருந்திருக்கும்? உன்னே பார்க்கல, உன்னே காதுல போட்டுக்கல,
தூக்கிக்கிட்டு வாரா. வரும்போது ஏற்கனவே தோண்டி வைத்திருந்த ஒரு குழியில அப்படி டுக்குன்னு இறக்கும். அப்படி இறங்குங்க, எல்லாம் சதையெல்லாம் புட்டுங்க, அதை இறக்குறக்குள்ள அந்த பாரத்தில் இறக்குவாங்க. கொஞ்சம் இறங்கி பாருங்க. இந்த காலத்துல ஆணி, தலையில முற்றிடம், காலில் ஆணி, பெரிய குழி, அந்த குழியில அப்படியே போர் சேர்ந்து இறக்குறக்குள்ள சிக்குன்னு மேலே போகும். கிடியப்பட்டு ரத்தம் கொஞ்சம் சிந்தித்து பாருங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு பாருங்க. நாக்கெல்லாம் காஞ்சி போச்சுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அவருடைய ரத்தம் எல்லாம் காஞ்சி போய் சரீரத்துல ஒண்ணுமே இல்லை, ரத்தம் எல்லாம் போகுது. அவரை 5 இடத்துக்கு இழுத்து அடிச்சாங்க தெரியுமா? அவங்கள ஒண்ணு சொல்றேன். முதலாவது அண்ணாவின் வீட்டுக்கு கொண்டுட்டு போனாங்க, அண்ணா. அதுக்கு பிறகு காய்வா வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. அண்ணா காய்வா ஆரிய சங்கம் கண்களை பாடுறாங்க. அண்ணா காய்வா பிலாத்து, பிலாத்துவின் கோட்டை. பிலாத்து ஒரு நல்ல மனுஷன். பிலாத்துக்கு மனுஷி பேர் என்ன? பிலாசுட வைக்கிற பேர் என்னங்க? விசிஷ்டிலா பிலாதியா என்னங்க? பிலாதியா. பிலாத்து ஒரு பயங்கரமான ஒரு ஆள். சரியா? அவனோட பதவி பேரும் சிங்காசன பேரும் அரமண பேரும் கையை கழிக்கிட்டான். பேசுன நினைவு போனான். வாக்கள் என்ன சொன்னாங்க? இந்த இரத்தப்பழி என் மேல் வரக்கூடாது, இவன் நீதிபரர்னு சொல்றாங்க. எல்லாரும் சொல்றாங்க. நான் விசாரிச்சு பார்த்தேன், நல்ல மனுஷன், குத்தத்தை விட்டாங்களே. இல்லவே இல்லை, இல்லாட்டி உனக்கு தூக்கிட்டான், கண்ணையும் கட்டையும் தூக்கிட்டாங்க அடிக்க. இந்த இரத்த பழி என் மேல் வர கையை கழிக்கிறான். ஜனங்கள் என்ன சொன்னார்கள்? இந்த இரத்த பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் வரும் சொன்னாங்க, மாட்டிக்கிட்டாங்க. சொன்னவங்களாம் மாட்டிக்கிட்டான். ரோமர்கள் வந்து முற்றுகையிட்டார்கள். கண்டவரெல்லாம் கண்ட துண்டமா வெட்டி தள்ளினாங்க. மரத்துல பிடிச்சு பிடிச்சி உயிரோட மரத்துல அடிச்சாங்க. மரம் இல்லாம போச்சு, வெட்டி தள்ளினாங்க எல்லாத்தையும். ஆண்டவர் சொன்னதே நிறைவேற்று. அண்ணா காய்பா பிலாத்து ஏரோது மறுபடியும் பிலாத்தில் எடுத்து அனுப்புறான். பிலாத்துக்கு நிறைய சான்ஸ் இருந்துச்சு. அவன் இயேசுவை விட்டுருந்தான வேத வாக்கியம் நிறைவேறாதுங்க. அவனையே சொல்லி கொடுத்தான். இப்ப யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுக்காட்டியும் வேத காரியம் காட்டி கொடுக்க இருக்கும். 12 சீசன்ல கல்லணையை வச்சுக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு வாரத்துக்கும் தெரியும், என்ன நம்மள காட்டி கொடுப்பான்னு தெரியும். காட்டி கொடுப்போண்டே காலையை பிடிச்சி கழுவுறாரு. அவனுக்கு எப்படி இருந்தது? அவன் எப்படிங்க செத்தான்? பயங்கரமான சாவுங்க. உடல் வெடிச்சு செத்து போயிட்டான். தேவையா? சல்லியெல்லாம் தூக்கி வீசுனா 30 வெள்ளி காசு வேண்டாம், காசு வேண்டாம், என் கடவுளை விட்டுருங்க. அது ஓம்பாருனா என்ன வச்சுருக்க? அவன் ஆனால் மன்னிப்பு கேட்கல. மனம் உடைந்தவனா தெரிஞ்சு போச்சு. நாடு கொண்டு சேர்த்தான். யாருடைய நம்ம பார்க்குறோம் வேதத்தில் உடல் வெடிச்சு குடல்லாம் வெளியே வந்து செத்தான்னு பார்த்தா, சும்மா எக்ஸிடென்ட் நடந்துச்சுன்னா ஒருத்தர் சொல்லுவோம் அடிப்பட்ட, இன்னொரு சொல்லுவோம் குடல்லாம் வெளியே வந்து கண்டன். அப்படியே போவோம். அவரே சும்மா வச்சிருக்கான். இது உண்மையான சம்பவம். அப்ப தண்ணியே கொடுக்கல பாருங்க. அந்த இடத்துல வீதியில அடித்து கொளுத்தும் வெயிலில் அவர் வந்து கொண்டு இருக்காரு. அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார். உண்மையான 2 தாகம் இருக்குங்க. ஆத்மீக பிரகார தாகம் இருக்கிறது, சரீர பிரகாரம். சரீரமா மனுஷனே போடுங்க. அவரு ஆவியா புசுன்னு வரலைங்களே. அவருக்கு பசி வந்துச்சு, தாகம் வந்துச்சு, கோபம் வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு. அப்ப அவர் சரீர பிரகாரமாக தாகத்தை, அவருடைய சரீரத்தை இருந்தது ஆத்மீக பிரகாரமான தாகம். யோவான் 7:37 வாசி. யோவான் 7:37. யோவான் 7:37 வாசிங்க. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே கண்டிங்க. கடைசி நாள், இது கடைசி நாள் என்பதை மறந்து போகாதீங்க. இயேசு சத்தமிட்டு பாருங்க. இயேசு நின்று சத்தமிட்டு என்ன சொல்றாரு? நான் தேடி வர உனக்கு தாகமா ஏங்கிட்டவா? நாங்க வாரதில்லை, இயேசு கிட்ட வாரது இல்லைங்க. இயேசு கிட்ட வந்தவங்க எல்லாம் வெறுமையோடு போனதில்லை, ஆசீர்வாதத்தோடு போனாங்க. பண்டிகை நாளில் கடைசி நாள பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வா ஆண்டவர் சொல்றார். தாகத்தில் கேட்கிறேன்.
உனக்கு தாகம் இருக்கிறதா, வாஞ்சை இருக்கிறதா? என்னில் உள்ள வாஞ்சை உன்னில் இருக்கிறதா? அது வெளிப்பட வேண்டும். உனக்கு வாஞ்சை இல்லாட்டி எண்ணிக்கிட்ட வா. தாகம் இருந்தா என்கிட்ட நான் தீர்க்கிறேன். வேத வாக்கியம் சொல்கிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீரின் நதிகளோடு. அது யாரே விசுவாசமா இருக்கிறையா? சமாரியாருக்கும் யூதருக்கும் அந்த பிரச்சனை. கீழ்ஜாதி மக்கள், பிரிக்கப்பட்ட மக்கள். இந்த யூதர்கள் சமாரியா பக்கம் கால நீட்டி தான் படுப்பான. எப்பேற்பட்ட ஆளுன்னு பாருங்க. அலைய வைக்க மாட்டான் அந்த பக்கத்துல. அப்பேற்பட்ட இடத்துக்கு ஆண்டவர் இங்கெல்லாம் போக வேண்டாம், அங்கெல்லாம் போறார். சமாரிய பெண்ணை கண்டார். சீசர்களை அனுப்பிவிட்டார். நீங்கள் போய் போஜன பதார்த்தங்களை வாங்கி கொண்டு வாருங்கள், சற்று நேரம் நான் இங்கே அமர்ந்திருக்கிறேன். வாரா அவருக்கு போடுறதுக்கு. எத்தனை மணிக்கு இங்க வாரா? சரியா 12 மணிக்கு வாரா. எந்த பெண்களும் சரியா 12 மணிக்கு கற்றுக்கிட்டு வர மாட்டாங்க அந்த காலத்தில். ஏன்? இவருடைய நடை, உடை, பாவனை ஒரு கெட்ட மனுஷி. மற்ற மனுஷிகள் யாரும் இவரோட தூராறுகளை கவனம் கேட்டுக்கிறது இல்லை. ஒருத்தருக்காக கெட்ட மனுஷி, சீரழிந்த மனுஷி. ஆண்டவருக்கு நல்லா தெரியும். அவளை மாற்றி அமைக்கிறதற்காக என் தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்னைக்கு சமாரியாவுக்கு போவாங்க. ஒரு மனுஷியை திருப்பி விட்டா அந்த ஊரே திரும்பி விடும் என்று சொல்லி. சரியா? தாகம் இல்லாதவளாக இருந்தால் தண்ணி குடிக்க, தாகத்துக்காக தண்ணி குடிக்க மாம்ச பிரகாரமாக ஒரு குடத்தை தூக்கி கொண்டு வரார். பார்த்து செல்கிறார். அந்த காலத்தில் யூதர்கள் பெண்களோடு பேச முடியாது. எந்த ஒரு யூத மகனும் பெண்களோடு இங்கே கதைக்க முடியாது, சட்டம் இருக்கிறது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாகத்துக்கு தண்ணி தானி கேட்கிறார். தாகத்துக்கு தண்ணி, எனக்கு தாகம். அவன் என்ன சொல்றான்? யூதனாய் இருக்கும் போதே என்னிடத்தில் தண்ணீர் கேட்கலாம். நீ யாரிடம் தண்ணீர் கேட்கிறாய் என்று நீ அறியாமல் இருக்கிறான். நீ அறிந்திருந்தா நான் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பேன். இந்த பக்கமே நீ வர மாட்டேன். ஆண்டவரே, அந்த ஜீவ தண்ணி எனக்கு தாங்க. நான் பிரச்சனையில் இருக்கேன், எனக்கு போராட்டத்தில் இருக்கேன். என்னை எல்லாம் கைவிட்டாங்க. நான் வேசி தாசின்னு சொல்லி எல்லாம் கைவிட்டாங்க. ஆண்டவரே, அந்த தண்ணீரை தாங்க, நீ கிணத்துல போய் மாட்டேன். கிணத்து வாரதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குது. ஆண்டவர் என்ன சொன்னாரு? யாரும் குடிக்க சொன்னாரு? புருஷனை குடிக்குவார். அதுதான் போனார். புருஷன் இல்லைன்னு. அப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு? உனக்கு எத்தனை? 5 புருஷர்கள். அவர் சொல்றா, நீங்கள் ஜெருசலேமில் தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் இந்த மலையிலே தொழுது கொள்கிறோம். ஆண்டவர் சொன்னாரு, ஜெருசலேமில் இல்ல, மலையில் எல்லா இடங்களிலும் தொழுது கொள்ள வேண்டிய காலம் வரும். நான் மலையில காட்டுல ஏன் சேர்ச்சில 5 புருஷனை கூட்டு வந்து உட்கார்ந்து கேளுங்க. அடிச்சு விரட்டி விட்டுருவான் சாமி. ஆலய பக்கம் வரையில சரியா உள்ளத சொல்லி ஆண்டவர் அப்படியே மாத்திட்டாரு. ஊர்ல போய் சொல்றான், மேசியாவை தீர்க்கதை பண்டைய வாதம் எல்லாத்தையும் அண்டிக்கட்டு வர அந்த இடம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டது. இந்த வேண்டான ஒதுக்கப்பட்ட மனுஷங்கள் அவளுக்கு ஒரு தாபம் இருந்தது. பேசுற கேட்கிறா, அந்த ஜீவ தண்ணீரை தாங்க. நீ என்கிட்ட கேட்டிருந்தா, கேட்கிறவர் யார் என்று உனக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து நாளிலே வாஞ்சை இல்லையா, என்னிடத்தில் வரமாட்டாங்களா என்று அந்த ஒரு தாகத்தோடு இருக்கிறார். ஆத்ம தாகத்தோடு இருக்கிறார். அவர் பண்டிகை நாளில், கடைசி நாளில் சத்தமிட்டு கூப்பிடுறார், ஒருவன் தாகம் என்னிடத்தில் வாருங்கள். வேத வாக்கியம் சொல்றபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ கிரீடம் தண்ணீர் வரும். ஏசாயா 55:1 நான் வாசிக்கிறேன். ஓ தாகமாக இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்துக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, கண்டீங்களா? பிரச்சனையோடு இருக்கிறீங்களா? வர முடியாத நிலையில இருக்கிறீங்களா? வர முடியாத சூழ்நிலையே இருக்கிறீங்களா? வெட்கத்தோடு இருக்கிறீங்களா? நீங்க வாருங்க, வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்க வாங்க. நீங்க எப்பேற்பட்ட சூழ்நிலை அப்படியே வாங்க. ஓசையானவன் சொல்றான், திக்கு வாயே மந்த வாயே என்னால் போக முடியாது. ஆண்டவர் சொன்னார், நீ இருக்கிற விதமா ஆரோன் உன் அண்ணன் அல்லவோ, அவன் உன்னை சந்திப்பானோ. ஓ எப்படிங்க கதைச்சான் போயிட்டு. அதிவண்ணமாக எங்களுக்கு ஒரு தாகம் இருக்க வேண்டும். 42 சங்கீதம் மறந்துடாங்க. சங்கீதம் 42:2 என் ஆத்மா தேவன் மேலும், என் ஆத்மா தேவன் மேலும், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்றான், என் ஜீவன் தாகமாயிருக்கிறது, என் தேவன் மேலும் என் ஆத்மா தாகம்.
ஆலயத்துக்கு வரணும்னா ஒரு தாகம் வேணும், அடிச்சு பிச்சு வரணும் ஆலயம். இன்னைக்கு கல்யாணத்துக்கு கச்சேரிக்கெல்லாம் எப்படி போறணும், எப்படி உடுத்திக்கிட்டு போறோம், அப்ப ஆளுங்க வந்து போய் நிற்பாங்க, ஆட்டி நீ வா எடுத்துட்டேன். ஆலயத்துக்கு வாரன்னு சொன்னா சிலருக்கு கஷ்டமா இருக்கு, நெஞ்சாயம். அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டார்கள் சொன்னா ஆத்துமனேசர் எல்லாத்தையும் தாகத்தை தீர்த்துவார்கள். அநேக தாகம் உள்ளவர்களாக இருக்கிறது. உங்களுடைய தாகத்தை இன்னும் என்கிட்ட வா, நீ இன்னும் வரவில்லை, வா வந்து பார், கேட்டுப்பா, காரணம் இல்லையா, நீ கேட்டிருந்தால் இவ்வளவு நாள் கேட்கவில்லை, என் நாமத்தினால் நீ கேட்டால் நான் நிச்சயமா தருவேன். வாங்கியோடு கேள்வா, வார்த்தையை விசுவாசத்தோடு கேட்கணுங்க, வார்த்தைய விசுவாசத்தோடு கேட்கணும். சரியா? கடவுள் சொல்றாரு, காதுள்ளவன் கேட்க கடவுள், காதுள்ளவன் எல்லாத்துக்கும் காது இருக்கு. ஏசாயா சொல்றாரு, காதிருந்தும் கேளாதவர்களையும் கண்ணிருந்தும் பார்க்க இல்லத்தில் அழைத்து வா, நான் தாகமாயிருக்கு, எல்லாத்தையும் கூப்பிடுவான். காது இருக்குங்க, எல்லாத்துக்கும் காது இருக்குது. அல்லேலூயா, காது எல்லாத்துக்கும் கேட்குது. ஆனா ஜீவ வசனத்தை கேட்கறதுக்கு எங்களுக்கு காது, காது செவிடா இருக்கு. யார் செவிடா மாத்துறது? பிசாசானவன் வேத வசனத்தை உள்ளே இறங்காதபடி அவன் அடைத்து வைத்திருக்கிறான். அடப்பா கொடுங்க. ஒரு பாம்பு என்ன செஞ்சு தெரியுமா? ஒரு ராஜகுமார் ஒரு பெரிய தங்க நெக்லஸ் தூக்கிட்டு வந்து எல்லாம் விரட்டிருக்காங்க, ஒரு பாம்பு குத்துல போட்டுச்சு. பாம்பு குத்துல போட்டுச்சு. அப்போ அரசு பேர் ராஜாக்கள் சொல்லியிருக்கலாம், என் தங்கத்தை பெரிய ஆபரணத்தை தூக்கிட்டு போயிடுச்சு சொல்றான், இந்த இடத்துல போட்டுச்சிங்க ராஜா அப்படின்னு. அப்ப எல்லாம் சொல்றான், அந்த பாம்பாடிக்கெல்லாம் கூப்பிட்டான், எல்லாம் வாங்கலாம், குத்த உடைங்கலாம், அந்த இதை வெயிட் எடுத்துக்கலாம். எல்லா பாம்பாட்டும் அடிக்கலாம். என்ன அடிப்பான் பாம்பாட்டி? என்ன சொல்லுங்க, ஓலை வச்சு அடிப்பானு பகுதியா அடிக்கிறான், எல்லாம் அடிக்கிறான். வந்த பாட்டு அவர் கணக்கெல்லாம் அடிச்சுட்டு இருக்காங்க, எல்லாம் சுத்தி உட்காந்து. அப்ப அரசன் கோபம் போயிடுச்சு, என்ன சாமி அவங்களும் அடிச்சு பார்த்தாங்க, பாம்பெல்லாம் ஒன்றும் வரலைங்களே, வெட்டுறா பாருங்க. எல்லாம் கடப்பாறை அதெல்லாம் கொண்டு வெட்ட தொடங்கினாங்க. 10 அடி வெட்டும் போது அப்படியே கடந்திருக்கு. உடனே கையில பிடிச்சி போய் விட்டான். அரசனே, இது செவிட்டு விரிய நல்லையா. அதுதான் இவ்வளவு டம் கட்டி அடிச்சுட்டு வரல, அந்த செவிட்டு விரியனா இருக்கிறாங்க. இங்க பாதர்மார் கத்துறான் தொண்டைகளிலே நீ ஒவ்வொரு கத்திருக்கு. ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரு சிலருங்க ஏற்றுக்கொள்ளுங்க, தாபத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்க. ஒரு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும். அரசனே செவிட்டு விரியுங்க. இவ்வளவு காலம் அடிச்சா நாமளே எங்க வாழ்க்கையில எத்தனை அடி அடிச்சிருக்கீங்க, பாம்பெல்லாம் வந்திருக்க. செவிட்டு விரியன் ஒன்று இருக்குங்க, அது கேட்டாங்க. செவிட்டு விரியன் ஒன்று இருக்கு, கொள்ளாத சாமான் கொடுத்துனா அவ்வளவுதான். அப்ப நாங்கள் செவிட்டு விரியனாக, காது இல்லாதவர்களையும் காதிருந்தும் கேட்காதவர்களையும் கண்ணிருந்தும் பார்க்காதவர்கள் என்னிடத்தில் அழைத்து வா. ஆண்டு ஒரு தாகத்தோடு கூப்பிட. பண்டிகை நாளில் கடைசி நாளுங்க, இனி நாள் கிடையாது, வா, இன்னைக்கே ரட்சணிய நாள், வாங்க, ரட்சிப்பு வேண்டாம் வாங்க. வந்தவங்க இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு வந்தவங்க ஈஸ்டருக்கு வரவங்க இருந்தாங்க, குட் ஃப்ரைடே பண்ண மாட்டாங்க தெரியும். நீங்க ஈஸ்டருக்கு வந்து பாருங்க, இடம் கிடைக்காதுங்க. இந்த கிறிஸ்துமஸ்க்கெல்லாம் நான் அந்த காலத்துல நோட்டை கையில வச்சுக்கிறது. நான் பெரும்பாலுங்க, நான் தொங்கு தோட்டத்தில் இருக்கேங்க, நாங்கள் எங்குடிக்கன் மாசம் இருக்கிறோம், அப்பதான் தெரியும், ஆஹா தொங்கு தோட்டத்தில் எங்க இருக்க இருக்காரு. வருஷத்துக்கு பண்டிகை கிறிஸ்தவர்கள், நாங்க பண்டிகை கிறிஸ்தவர்களாக இருக்கிறோங்க. பண்டிகை நாட்கள்ல மாத்திரம் ஐசிஸ்ல ஒரு சட்டம் இருக்கான, வருஷத்துக்கு 3 ஞாயிற்றுக்கிழமை வந்திருந்தா சரி, இல்லாட்டி எலக்ட்ரானிக்ஸ் பேர பண்ணிக்கிறாங்க. அதனால வாரது பேசுவது ஆகும். வளமையா வந்து உட்காந்துருக்கோம், பாப்பாங்க சீக்கிரம் நம்ம சீக்கிரம் ஆளு உருவாக்கி உட்காந்துருக்குது. அந்த வளமையா உட்காந்து வெளியே நின்று நிற்பான், பாவமா உட்காந்து. வளமையா வாரவங்க எல்லாம் வெளியே நிற்பாங்க, வந்தவங்க டைலாம் பார்த்துட்டாங்க. ஈஸ்டர் வந்து பாருங்க எப்படி வரணும். இன்னைக்குதான் வந்தவர்கள் நட்பேறு பெற்றவர்கள். அல்லேலூயா. நேற்று வந்தவர்கள், நேற்று வந்தவங்க கைவிட்டு போவோம். பாருங்க, இங்கே பாருங்க, நம்ம ஆக்கள் உண்மையை சொல்றாங்க, நல்லதுங்க. பெரியவே அது என்னங்க பெரியவையான, ஒரேதான் ஈஸ்டருக்கு போகணும்னு சொல்லி, ஒரேதான் கிறிஸ்துமஸ் இல்லைங்க, பண்டிகை கிறிஸ்துவாக இருக்கு. இந்த ஈஸ்டர் இருக்கு தானே, அந்த சீசனுக்கு வந்து ஒன் ஷாட் வந்து மோதம் விழுந்துடும், காலில் வீச்சத்து போயிடும். அதே மாதிரி ஈஸ்டர் மாதிரி நிறைய வருவாங்க. ஆசீர்வாதம் இருக்கிறது, அந்த ஆசீர்வாதத்தை பிடுங்கிடுவாருங்க அவங்களுக்கு தான். இன்னைக்கு பாருங்க, ஒரு பணியக்காரங்க டப்புனு கீழே இறங்கிடுறாங்க. இவ்வளோ பணம் வச்சிருக்காங்க, பெருந்தெருவாலையில் நான் காணக்கூடியதாக இருக்கிறது.
கோயிலுக்கு கொடுக்க மாட்டாங்க, லட்சக்கணக்கில் வைத்தியசாலைக்கு கூட்டிருக்காங்க. லட்சக்கணக்கில் பட்டம் பட்டு விட்ட வித்து, ஆடு மாடை வித்து, வாகனங்களை வித்து இன்னைக்கு சிறப்பு மறந்தெடுக்கிறான். ஏன்? நீ நல்லா தாகம் இல்லாதவனாக இருந்து விட்டாய். ஆண்டவர் இன்னைக்கு தாகத்தோடு இந்த நாட்களிலே எங்களை நோக்கி பார்க்க. நான் லாசருவை பற்றி சொன்னேன். லாசரு ஐஸ்வர்யவான், தாகம் இல்லாதவனாக இருந்தான். அவன் தண்ணீர்னு கேட்கிறான் பிச்சைக்காரன். ஐயா ராஜா ஏன் வாசலிலே போட்டார்? வாசல தான் அவனுக்கு போகணும் வெளியும், இல்லாட்டி வேற எங்கேயும் போட்டுக்கலாமே. சரியான வாசல்ல போறான். ராஜா ஐயாங்கிறான். பார்க்காத போறான். அம்மாங்களாம் பார்த்தான். வாரான் போறான். ஒவ்வொரு நாளும் பார்க்கறான். ஒவ்வொரு நாளும் கத்துறான். அவன் வாழ்க்கை சீரழிஞ்சு போகிறது. இவன் சிங்காசனத்தில் ஆடம்பரமாக உடுத்திக் கொண்டு அரசியலை செய்து கொண்டிருக்கிறான். இருவருமாக முடிவு வந்தது, இறந்து போனான். ஆனால் அரசன் எங்கே போய்விட்டான்? நரகத்துக்கு போய்விட்டான். லாசரு எங்கே போய்விட்டான்? ஆபிரகாமின் மடியிலே போய்விட்டான். அல்லேலூயா. அரசன் பார்க்கின்றான். என் வீட்டில் கிடந்த பிச்சைக்காரன் அல்லவா, அரண்மனை வாசல் இருந்தவன் அல்லவா. ஐயோ உணர்றான். ஆபிரகாமே லாசரை அனுப்புங்கள். முடியாதுங்க, கடைசி நேரத்தில் முடியாது. அந்த காலத்தை சேர்ச்சிக்கே வரமாட்டாங்க, அந்த காலத்தை சேர்ச்சிக்கே வரமாட்டாங்க. ஆஸ்பத்திரியில் கிடப்பாங்க. தலையாணி எடுத்துக்க போனால் பெரிய பைபிள் வந்து அடி அடிச்சு வாசிக்கவே மாட்டார். கடைசியில் பொட்டிலையும் போட்டு பைபிள் அனுப்பணும் இருக்காங்க. அந்த காலத்து எனக்கு தெரியும். ஐயா அவரு பொட்டியோட போயிட்டு அந்த பைபிள் வாசிங்க. ராகலையில் இருந்த 83, 84 கொண்டக்கலையில் ஒரு எஸ்டேட் அங்கே போனேன். நடந்து கிடந்து போனேன். அந்த காலத்தில் சும்மா புதிய ஏற்பாடு தான் அன்றைக்கி நான் பாவைக்கிறது, கையில் வைக்கிறது. பழைய ஏற்பாடு கொண்டு போகிறது ஏன்னா எனக்கு பாடம். இப்போ அங்கே போனதும் அது ஆரம்பத்தில் ஊழிய ஆரம்பத்தில் அவர் பேர் ஆசீர்வாதம். ஐயா ஐயா எங்க ஐயா எல்லாம் சொல்லுங்க பாருங்க, வீட்டெல்லாம் இருக்கா இருக்கணும்னு ஆசீர்வாதம் இல்லைங்க. சம்பாதிக்கிறேன் எங்கே தான் போகுதுன்னு தெரியலங்க. நான் சொன்னேன் வந்தேன், நான் 1 வருஷம் ஆச்சு நீ சேர்ச்சில் தந்ததே. சாரி, ஒரு வேத வெளி பைபிள் ஒன்று சங்கீத மாதிரி நான் கேட்பேன். அவங்க என்ன செய்யறாங்க, பழைய உட்காந்து பெட்டி பெட்டியாக இறக்குறாங்க. பெட்டி பெட்டியாக இறக்குறாங்க. கஷ்டம் எல்லாம் இறக்குறாங்க. கடைசியில் பெட்டி சாவியர் தரம் தான். அதுலேருந்து புஸ்தகம் கொஞ்சம் கொடுத்தா பாருங்க, அழகான பைபிள் புஸ்தகம். அப்படியே அழகான அந்த காலத்தில் வாணிக்கும் பாதரையா கொடுத்தா அப்படியே பொத்தி வச்சிருக்கேன். சாமி பொத்தி இருக்கே அவனை கொடுத்தாரு. நாசமாகிட்டியோ எத்தனை வருஷத்தை கண்டிங்களா வீணா போயிட்டு பிள்ளைங்க வச்சு போட்டுருவாங்க. அப்படியே வச்சிருக்கீங்க. அவர் கொடுத்தாரு. நிறைய நீ பெட்டிலேயே பூட்டி வச்சுக்கிறார். இன்னைக்கு வேதம் இல்லாமல் இல்லை. என் உள்ள 6 பிள்ளைக்கும் பைபிள் வாங்கி கொடுத்துன்னு சொல்லுவாங்க. ஆனால் வாசிக்கிற மாதிரி கிடையாது. எந்த இடத்துல பைபிள் இருக்குது விரட்ட முடியாது. சகரியா 6 வாசிங்கன்னு சொன்னா போட்டு டப்பட்டப்பட்டவன அடிக்க வேண்டியதுதான். தெரியணுங்க எந்த இடத்துல விஷயம் தெரியணுங்க, எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லு. எனவே நாங்கள் வாசிக்கிறதுக்கு ஒரு தாகத்தோட வாசிங்க. வேதம் சும்மா ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு 2 வசனம் வாசிங்க போதுங்க. தாகத்தோட வாசிங்க, வாஞ்சியோட வாசிங்க. ஆரம்பத்தில் நீங்க வாசிக்கும் போது அவன் இவனை பத்தான், அவன் இவனை வச்சுட்டு போயிருக்கா. பெத்தானிக்கிட்டே இருக்கு. ஆண்டவர் கொடுத்து பார்ப்பார். பெத்தான் நீங்க வாசிட்டு போவான். தேவையில்லாத இருக்கும் பைபிள் ஒரு இடங்கள்ல சரிங்களா. அதை விட்டுருவாங்க. அதை வாசிங்க. ரெண்டு வாங்குங்க. பைபிள்ல 5 வருஷம் ஒரு நாளைக்கு வாசிங்க. வாஞ்சியோடு வாசிங்க. அதிசயங்களை காணும்படியாக ஆண்டவரைய கண்களை ஆவிக்குரிய கண்களை விஜுவலைஸ் திறங்க. ஆண்டவரை அந்த தாகம் இருக்கணுங்க. ஒரு பெரிய ஒன்று இருக்கணுங்க. ஆலயத்துக்கு என்னமா பண்றேங்க, வேதம் வாசிக்கிறதுல ஒரு தாகம் இருக்கணும். ஆலயத்துக்கு வாடுறது ஒரு தாகம் இருக்கணும். அந்த தாகம் இல்லாதபடி ஒண்ணுமே செய்ய முடியாது. சங்கீதம் 42 என் ஆத்மா தேவன் மேலும் ஜீவனுள்ள தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் பாருங்க. அந்த ஜீவ தேசத்திலே அந்த ஜீவன் பரிபூர்ணமாக ஜீவன் தேசத்திலே போய் ஆக வேண்டும் என்று சொன்னால் என் ஆத்மா தேவன் மேலும் ஜீவனுள்ள தேவன் மேலும் தாகமாக இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்தையில வந்து நிற்பேன். நான் எப்பொழுதும் தேவனுடைய சந்தையில வந்து நிற்பேன். அப்ப லாசரு கேட்கிறா. லாசருவை பார்த்து கேட்க லாசரு ஆபிரகாமை பார்த்து சொல்றா ஐஸ்வர்யான், லாசரு அனுப்புங்க ஒரு சொட்டு. ஐயோ சாவரின் தாகமா கிடக்குதுங்க, தண்ணி இல்லைங்க. லாசரு அனுப்ப முடியாது. இப்ப ஏன் அனுப்ப முடியும்? அனுப்பினாலும் விசுவாசிக்க மாட்டான். லாசரு அனுப்ப முடியும், போயிட்டு வாங்க. இப்ப ஒருத்தனை புதைச்சிட்டு வந்துட்டோம். 10 வருஷம் சாமி செத்து போயிட்டா எல்லாம் புதைச்சிட்டு வந்துட்டோம். சரியா?
ராத்திரி 1:30 மணிக்கு தாத்தா 10 சாமி வந்துட்டேன், கதவை திறனா எல்லாம் செத்து போயிடும். இப்படா பொசிஷன் வந்து நிக்கிறாங்க. வேகின்றுவாங்க. இருத்திருந்த ஆண்டோருக்கு வாராறு ஒரு அறைக்குள்ள ஆவேசம் பிசாசு இருந்தாங்க. அவன் அனுப்பிய பிரயோஜனம். அதுக்கு மோசேயும் அந்த 5 சகோதரர் பற்றின கரிசனை உள்ளத்தில் ஒரு தாகம் இருக்கு பாருங்க. நல்ல ஒரு மனுஷங்க. ஆதாரத்துல இருந்து ஒரு தாகம் இருக்குது. இன்னும் 5 சகோதரர்கள் இருக்கிறாங்க, அவங்க இப்படிதான் ஜீவிக்கிறாங்க. ஆண்டவனே லாசரு அங்க அனுப்புவாங்க, அந்த அவரே அனுப்ப மாட்டாங்க. மோசேயும் ஊழியக்காரர்கள் இருக்காங்க, அவன் சொல்லை கேட்டு தாகத்தோடு அது கேட்டால் அவன் இந்த இடத்துக்கு வர மாட்டான். தாகத்தை தீருமையா, அபிஷேகத்தை தாருமையா ஒரு பழைய பக்கம் பார்க்கிறார். தாகம் இருந்தால் அபிஷேகம் தானாலே வரும். தாகம் இருந்தால் ஆசீர்வாதம் தானாலே வரும். வாஞ்சை இருந்தால் தானா ஏனோ தானோ ஆலயத்துக்கு வாரதில்லை. சந்தோஷ ஆலயத்துக்கு வாருங்கள் என்று அவர்கள் சொன்ன போது நான் சந்தோஷப்பட்டேன் என்று சொல்றேன். ஆலயத்தை அவர்கள் வாருங்கள் என்று சொன்ன போதே நான் அந்த காலத்துல இருவிடா நகலயமா நடந்து போவோம். நீங்க போங்க சாமி பின்னால வாரம் சொல்லுவோம். காலையிலே ஆளை நடக்கிறது போய் தட்டி எடுத்து அவரை சண்டே ஸ்கூல் அனுப்புங்க அடிச்சு எழுப்பிட்டு வாழதுன்னா. ஆனா நான் நடந்து போனது பேஸ் பண்ணும்போது தான் வாரம். நமக்கு ஒரு தாகம் இருக்கக்கூடாது. இவனுக்கு சித்த பரலோகத்துக்கு நரகத்துக்கு பெயரக்கூடாது. ஆண்டோடைய வாழ்க்கை வீணாயிடக்கூடாது. இந்த குடும்பம் படிப்பறிவு இல்லாதவர்கள் நாங்கள் தாகத்தோடு போறோம், அவங்களுக்கு தாகம். நாங்க என்ன செய்யறது? ஒரு காலத்திலே சிந்தித்து நீ செயல்படு என்று பதில் சொல்கிறது. ஒரு காலத்திலே சிந்திக்கும் நாள் வந்து கொண்டு இருக்கிறது. கடைசி அழிவின் விளிம்பிலே நின்று கொண்டு எங்க பார்த்தாலும் யுத்தம். நீ பயங்கரமா இறங்குற நிலைமை வரப்போகுது. விலைவாசிகள் கூட வரப்போகுது. இந்த நாளிலே அந்த தாகத்தை நீங்க சரியான விதத்திலே நீங்க வரவழைத்து, ஆண்டவரே தாகத்தை தீருங்க, ஆண்டவரே தாகத்தோடு மதிலுடைய சமூகத்திலே காலையிலே வந்து நிற்கிறேன்னு சொன்னார். என்னை உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.